அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுரேஷ். நான் நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவன். நான் குவைத்தில் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ரொட்டேட் எக்யூப்மெண்ட் இன்ஜினியராக கடந்த 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ரிஃபைனரி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் 2 ஏரியாவிலையுமே ஐம் எக்ஸ்பர்ட். நான் நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவன். நெடுவாசல் கிராமம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா, அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேராவூரணிக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கிராமம் முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இணைந்திருந்தது. 1992களுக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இணைக்கப்பட்டது. இந்த கிராமம் இன்று நேற்று உருவானதல்ல, பல 100 வருடங்களுக்கு முந்தைய வரலாற்றை பின்னணியை கொண்ட கிராமம். அப்பர் 63 நாயன்மார்கள் உருவான அப்பர் சுந்தரலால் பாடல் தளம் பெற்ற சிவன் கோயிலை தன்னகத்தை கொண்ட கிராமம். இப்ப எதுக்கு நான் இதை பத்தியெல்லாம் பேசுறேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 31 கான்ட்ராக்ட்ஸ் ஏரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு. அதை 44 ஃபீல்டா பிரிக்கிறாங்க. அதில் 28 ஆன் லேண்ட் ஃபீல்டாகவும் 16 ஆஃப்ஷோர் லேண்டாகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த 28 ஆன்லேண்ட் லேண்டில் ஒரு லேண்ட் நெடுவாசலா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது கெம்ஸ், அதாவது கர்நாடகா பேஸ்டு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கர்நாடகா பேஸ்டு கம்பெனிக்கு அதை அவார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 44 ஃபீல்டில் 40 மெட்ரிக் மில்லியன் டன் ஹைட்ரோ கார்பன் குரூடும் 22 பில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸும் 15 இயர்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த ஆன்சோர்ல எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கூற முடியாது. ஆஃப்ஷோர்ல எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆன்சோர்ல எடுக்கிறது இது மாதிரி டிசர்ட் ஏரியாவில், இது மாதிரி படுகை ஏரியாவில், மக்கள் வாழாத ஏரியாவில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் நெடுவாசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசுமை நிறைந்த, விவசாயங்கள் நிறைந்த, தென்னந்தோப்புகளும் கடலையும் வாழையும் கரும்பும் தொடர்ந்து பயிரிடப்பட்டு மிகச்சிறந்த விவசாய முறைகள் ஃபாலோ பண்ணப்படுகிற ஒரு ஊரா இருக்குது. இது மிகச்சிறந்த செழிப்பான ஒரு ஊரா இருக்குது. ஸோ மக்கள் வாழ்றாங்க. மக்கள் ஊர் நடுநாயகமாக வாழ்கிறார்கள். ஊரை சுற்றிலும் விவசாய நிலங்கள் அமைந்திருக்கிறது. நெடுவாசல் கிராமத்தை சுற்றி ஒரு 15-20 கிராமங்கள் மிக செழிப்பாக விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 3000-4000 போர்வெல் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரே ஆதாரம் நிலத்தடி நீர் தான். இப்போ காவேரி ரிவர் இருக்குது, பட் உங்களுக்கு நல்லா தெரியும் காவேரி ரிவர் சரியான நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. ஸோ நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் இவங்க விவசாயம் பண்ணி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அஸ் அன் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பர்ட் இதோட பிரச்சனையை நான் சொல்றேன். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது நத்திங் பட் மீத்தேன் திட்டம் தான். இப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பெண்டேன் அப்படிங்கிற குரூப்ஸோட காமன் நேம் தான் இந்த ஹைட்ரோ கார்பன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, வேற ஒரு நேம்ல இதை கொண்டு வர்றாங்க. இதை நம்ம அலோவ் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, பூமிக்கு அடியில 1000 மீட்டர்ல இருந்து 5000 மீட்டர் வரையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆழ்துளை கிணறுகள் அமைப்பார்கள். இது வெர்டிகலாவும் அமைப்பாங்க, ஹரிசாண்டலாவும் அமைப்பாங்க. அமைச்சு என்ன பண்ணுவாங்க, கேசஸ் அண்ட் க்ரூட் அண்ட் நிறைய வாட்டர், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை என்ன பண்ணுவாங்க, வெளியில எடுப்பாங்க. இப்ப இதுல என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இது பகுதிகளை பொறுத்து மாறுபடும். இப்ப இதே இப்ப கட்டார் மாதிரியான நாடுகள்ல கேஸ் அதிகமா இருக்கு. இப்ப சவுதி அரேபியா, ஈராக், குவைத் போன்ற நாடுகள்ல குரூடு கண்டென்ட் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம பகுதியில் அவங்க என்ன சொல்றாங்க, கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல பண்ணும்போது அதிகப்படியான வாட்டர் உறிஞ்சப்படும். ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கடற்கரை ஓரமா ஆஃப்ஷோர் ஏரியாவில் வைப்பாங்க. எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா, கடல் தண்ணீரை இந்த ப்ராசஸுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக வைப்பாங்க. பட் நெடுவாசல் அப்படியான அமைப்புல இல்லை. இப்ப நெடுவாசல்ல இப்ப கேஸ் பிளான்ட் போடுறாங்க, எக்ஸ்ப்ளோரேஷன் பிளான்ட் போடுறாங்கன்னா, தே ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இப்ப என்ன ஆகும், இந்த வாட்டர் அவங்க நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுக்கிறதுனால நிலத்தடி நீர்
மிக கீழே போயிடும். இப்பவே 400 அடிக்கு கீழே போயிருச்சு. இது 700 800 அடிக்கு கீழே போயிடும், 1000 அடிக்கு கீழே போயிடும். அப்ப ஊர்ல இருக்கிற எல்லா போர்வெல்லும் தண்ணி சப்ளை பண்றதை நிறுத்திடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், விவசாயம் ஜீரோ ஆயிரும், நில்லாயிரும். இது ஒரு இஷ்யூ இருக்கு. இன்னொன்று சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது இதுல இருந்து மிக கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த கேசஸ் இருந்து வெளிவரும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா SOx, NOx, CO2, CO அது மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்டல் பப்ளிக் அத்தாரிட்டி வேர்ல்டு வைடு பப்ளிக் அத்தாரிட்டி வந்து சில நார்ம்ஸ், சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். இவ்வளவு ppm தான் இருக்கணும், இதுக்கு மேல அது இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்க, வளர்ந்த நாடுகள்ல லோக்கல் கண்ட்ரி என்வரான்மெண்டல் பப்ளிக் அத்தாரிட்டியும் இருப்பாங்க. அது இல்லாம இன்டர்நேஷனல் பப்ளிக் அத்தாரிட்டியும் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த ரேஞ்சுக்குள்ள மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து they are adopting and also they are spending huge amount of money which is not possible in India. பண்ணி என்ன பண்றாங்க, டாக்ஸ் டிசைன் பண்ணி ரொம்ப ஹைட்டுக்கு டாக்ஸை டிசைன் பண்ணி அந்த SOx, NOx, CO இதுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டரிங் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து மானிட்டர் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு இன்சிடென்ட் சிஸ்டம், சாக் சிஸ்டம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தனி சிஸ்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. which is not possible in India because of the huge amount of money involved in this. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து HDS அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த நம்ம எல்லாம் தினந்தோறும் கேள்விப்படுறோம் இல்லையா, இந்த ட்ரைனேஜை வந்து கிளீன் பண்ண போனாங்க, செத்து போயிட்டாங்கிறது. இது நத்திங் பட் அது மாதிரியான விஷயம். பட் இதோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும் இந்த HDS. இந்த HDS வந்து பாத்தீங்கன்னா 700 ppm. 700 ppm அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 லட்சத்துல 700 பங்கு இருந்தாலே அந்த மனுஷன் வந்து இம்மிடியட்டா டெத் ஆயிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 300 ppm இருந்தாலே அந்த ஏரியாவில் வந்து HDS இருக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்மளுடைய சென்ஸை வந்து முதல்ல செயலிழக்க செஞ்சிடும். ஸோ அங்கே HDS இருக்குங்கிறது தெரியாம மனுஷன் வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நிறைய வந்து மெஷரிங் டிவைசஸ், ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ரேரு, கஷ்டம். அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது வந்து இப்ப நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ல அதை லேண்ட்ல பண்றதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்க பண்றது வந்து அக்ரிகல்ச்சரலி லேண்ட்ல வந்து பண்ண போறீங்க. இதை நம்பி இந்த கிராமங்களை சுத்தி ஒரு 15 கிராமங்கள் இருக்கிறது. இந்த ஏரியாவை சுத்தி 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாம எதிர்த்தே ஆகணும். இதை வந்து நம்ம மீடியாக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதை நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட கொண்டு போகணும், இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட கொண்டு போகணும், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட கொண்டு போகணும், என்வரான்மெண்டல் பப்ளிக் அத்தாரிட்டி மாதிரியான அமைப்புகள்கிட்ட இதை கொண்டு போகணும். மக்கள் எல்லாரும் வந்து ஒன்னு சேரணும். ஒன்னு சேர்ந்து இதற்கு எதிராக ஒற்றுமை நின்று போர் கொடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும் என்று வேண்டி விரும்பி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.